கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட 15வது வார்டு ஃபேவர் பிளாக் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. அப்பகுதி மக்கள் நடந்து செல்வதற்கே மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் விபத்து நடக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதை கண்ட முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு நேரில் சென்று ஆய்வு செய்து நகராட்சி நிர்வாகத்திற்கு சாலையை சீர் செய்யாவிட்டால் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 36 வார்டுகள் உள்ளது. இதில் கோவில்பட்டி மார்க்கெட் சரமாரியம்மன் கோவில் தெரு 15வது வார்டில் ஃபேவர் பிளாக் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. அப்பகுதி மக்கள் நடந்து செல்வதற்கே மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜுவிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை ஏற்று தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு நேரில் சென்று ஆய்வு செய்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் ஒரு வாரத்திற்குள் ஃபேவர் பிளாக் சாலையை சரி செய்யாவிட்டால் அப்பகுதி மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என நகராட்சி நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுத்தார். இதில் நகர செயலாளர் விஜயபாண்டி, 19வது வார்டு செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, ஓட்டப்பிடாரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மோடுசாமி, ஜீவா, அனுக்கிரக ரத்ததான கழக நிறுவன தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் செந்தில் உள்பட அதிமுக நிர்வாகிகள் செல்வ பாலாஜி, கோபி, முருகன் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து செய்தியாளர் ரவி.